சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை சார்பில் இன்று பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதனை காண லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் உள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா அளித்த தகவல்களை தற்போது கேட்கலாம். இந்திய விமானப்படை 1932 அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டு 92 ஆண்டுகளை நிறைவு செய்து 93வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் விமானப்படையின் ஒரு மாபெரும் வான் விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சாதனை புத்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என விமானப்படை பொதுமக்களை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பொதுமக்கள் கூட்டமாக குடும்பமாக மெரினா கடற்கரையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்க காத்திருக்கிறார்கள் பொதுமக்கள். கேட்கலாம். வணக்கம், எந்த பகுதியில வரீங்க? விமான அந்த சாகச நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கு? நாங்க சென்னை மடிப்பாக்கத்துல இருந்து வரோம். என் பேரு தர்சிகா. இப்ப லீவுன்றனால எங்களுக்கு இன்னும் ரொம்ப வசதியா போச்சு. சண்டே வேற, அதனால 11 o'clock ஷோக்கு ரொம்ப சீக்கிரமா எழும்பி டக்குன்னு வந்திருக்கோம் ஆர்வத்தோட பாக்குறக்காண்டி. இது உண்மையிலேயே ரொம்ப ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா வரணும்ட்டு வந்திருக்கோம். கார்லாம் ரொம்ப முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ நியர்லி 3 kilometers நடந்தே வந்திருக்கோம் மெரினா கடற்கரைக்கு. ஸோ கண்டிப்பா பார்க்கணும், அதுக்காண்டி வந்திருக்கோம். எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாங்க சோசியல் மீடியா மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். நியூஸ் முக்கியமா அதுல கண்டிப்பா நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா இது உண்மையிலேயே ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்தியாவோட ஏர்போர்ஸ் இங்க வருதுன்னா அது பார்க்க வேண்டிய விஷயம். நம்மளால நேரடியா போய் பார்க்க முடியாதுல்ல. அதனால கண்டிப்பா இது மூலியமா தான் பார்த்தோம், நியூஸ் மூலியமா. வானில் வட்டமடிக்கக்கூடிய அந்த விமானங்களை காண்பதற்கு உற்சாகமாக இருக்கிறது என துள்ளலுடனே பதிலளித்திருக்கிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டேனியலுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம். ஏர் ஷோ பாக்குறதுக்காக நாங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கோம். லைக் டெய்லி நாங்க ஃப்ரெண்ட்ஸோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலலாம் இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் இது பார்த்துட்டே இருந்துட்டு சரி நேர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா நானும் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் கிளம்பி ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கோம். 11 o'clock ஷோக்கு நாங்க 8 மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். லைக் வெயில் அடிக்கும் சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர்டா ஸ்நாக்ஸ் லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். நான் காலையிலேயே 6:30 மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் வந்துட்டோம். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே பீச்சில் நான் பார்த்துட்டு இருக்கேன். என் பெரிய பையனோட 2 வயசு அவனுக்கு. அப்போ கொண்டு வந்து காமிச்சேன். இப்போ ஃப்ரெண்டோட வந்திருக்கிறான். இப்போ சின்னவனுக்கு இப்போ காமிக்கணுன்றதுனால இப்போ கொண்டு வந்திருக்கேன். மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஏர்போர்ட்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ்ல இருந்ததோ இப்போ 20 வருஷம் கழிச்சு இப்போ எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிருக்கு இதில் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக தெரியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேஜஸ் விமானம் நம்ம நாட்டிலேயே நம்ம உருவாக்குன ஒரு விமானம். அந்த விமானத்தினுடைய அந்த பறக்கிற அந்த அழகா நம்ம கண்டிப்பா இங்க இருந்து நேரடியா பார்க்கணும். டிவில பாத்துருக்கிறோம், போன்ல பாத்துருக்கிறோம். ஆனா நேரடியா பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு எப்பவுமே கிடைக்காது. இது இல்லாம ரஃபேல் வேற வந்திருக்கு. அந்த ரஃபேலுடைய ஆட்டத்தை பார்த்துதான் ஆகணும். அதனால இது 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நம்ம திரும்பி இதை பார்க்க முடியுமானா எப்ப பார்க்க முடியும் நமக்கு தெரியாது. அதனால சென்னையில இப்ப நடக்கிற இந்த ப்ரோக்ராம கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கணும்னு தான் வந்திருக்கேன். இன்னும் எங்களுடைய ஃபேமிலி எல்லாம் தனித்தனியா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. எல்லாம் ப்ரிப்பேரா வந்திருக்கிறோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் ரெடியா இருக்கிறோம் நாங்க.